குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அழைப்பு கொடுத்த வாழப்பாடி ஜோதிட ஆராய்ச்சியாளர் சேகம் மனசங்கம் அவர்களுக்கு, மாரப்பன் ஐயா அவர்களுக்கும், அமைப்பவர்களுக்கும், பிள்ளை நடராஜன் ஐயா அவர்களுக்கும், சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரங்கள். இது கூடியிருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இங்கே எல்லாருமே ஜோதிடர்களை தான் இருக்கும், ப்ராக்டிக்கலாக எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அடியனை ஒரு சிறு கருத்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ நான் அனுதினமும் பார்க்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். யார் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் எனக்கு இது இந்த கொடுத்த இந்த டிப்ஸ் ரோஸ்லின் ராணி அம்மா கொடுத்தாங்க. நாங்கள் ஜோதிடம் படிக்க ஆரம்பிக்கும் போது அக்கா சொன்ன ஒரு டிப். நான் அக்கா தான் சொல்லுவேன், ரோஸ்லின் அம்மாவை நான் அக்கா தான் உண்மையாக கூப்பிடுவேன். நான் அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகம் உங்கள் கையில் கொடுக்குறேன். இது ரொம்ப அற்புதமான ஒரு டிப்ஸ். இப்போ எல்லாருமே சில பேர் என்ன செய்வாங்கன்னா, என் ஜாதகத்தை பாருங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க நம்பிக்கையே நம்ம கிட்ட வந்திருக்காங்களா இல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு பெரிய ஒரு இது. அதாவது நம்மளை நம்பி வந்திருக்காங்களா, நம்ம சொல்றது அவங்க செய்வாங்களா இல்லையா, நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். அப்ப அவங்க ஜாதகத்துல அவங்க பிறந்த திதியோ நட்சத்திரமோ கிழமையோ ஏதாவது ஒண்ணு அன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அந்த பஞ்சாங்கங்கள் அது கோயின்சைட் ஆகும். இப்போ இன்னைக்கு என்ன சனிக்கிழமை, நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் போயிட்டு இருக்கு. இப்போ அவங்க ஜாதகத்துல சனிக்கிழமை சனியோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு திசையோ புத்தியோ சூரியனோட நட்சத்திரத்துல இருக்கலாம், இல்லைன்னா அவங்க சூரியன் ஹோரையில அவங்க கிட்ட வந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன பஞ்சாங்க, இன்னைக்கு என்ன ஓடிட்டு இருக்கோ அதுவே தான் அவங்க ஜென்ம ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய ஒரு தசாபுதியிலையும் இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா இது பார்த்துட்டு அப்புறமேட்டு நீங்க பலன் சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு கண்டிப்பா அவங்க உங்களை நம்புவாங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும், அப்பதான் வரும். அது இன்னொரு ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நீங்க ஜாதகம் பார்த்துட்டே இருக்கீங்க, ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, தெரிஞ்சவங்க தான் ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் அடியனுக்கு நடக்கக்கூடிய சில சகுன நிமித்தங்கள் தான் நான் சொல்லுவேன். இப்போ அவங்க ஃபோன் பண்ணும்போது அவங்களுக்கு நட்சத்திரம் தெரியும்னா அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டதை அந்த ஜாதகத்துக்கு ஓடிட்டும். அதோட ஜென்ம நட்சத்திரம், அதோட புராண நட்சத்திரம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரதசை நடக்கலாம், இல்லைன்னா அந்த திசையோ புத்திநாதனோ இந்த சுக்கிரனோட நட்சத்திரங்கள் நிக்கலாம், இல்லைன்னா அந்தநாதன் ஏதாவது நிக்கலாம். இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சகுன நிமித்தங்கள் சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறம் அந்த ஹோரைநாதன் எப்படி இருக்காங்க, அவங்க ஹோரை எப்படி இருக்கு, அந்த ஹோரைநாதன் ஜென்ம ஜாதகத்துல எப்படி இருக்காங்க. இப்ப அடுத்ததான் நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப அவங்க ஒரு கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க, அவங்க வந்திருக்கிற நேரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா. அந்த லக்னம், அந்த உதய லக்னம் பிறந்த லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா 1-5-9 3-7-11 4-7-10 இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2-11 பிரச்சனை. ஆனா 6-8-12 இருந்ததுன்னா நம்ம ஜாக்கிரதையா தான் அவங்களுக்கு பலனை சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா அவங்களுக்கு நம்ம பலனை சொல்லி, நம்ம அவங்க ஒரு தொழில் தொடங்க போறாங்களோ, இல்லைன்னா ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போறாங்களோ என்னன்னு சொல்லிட்டு அந்த தசாபுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். இப்போ அவங்க வந்திருக்கிற லக்னத்துக்கு 6ஆம் லக்னத்துக்கு ஒரே லக்னத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருப்பாங்க, இல்லைன்னா 8னா ஏதாவது வேற ஒரு இன்னும் பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், இல்லை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது அவங்களோட வயதோட்டத்தை பாருங்க. வயதோட்டத்தை பார்த்து அந்த வயதோட்டத்துக்கு இந்த லக்னம் வந்திருக்கிற லக்னம் எப்படி இருக்கு, அவங்க ஜென்ம லக்னம் எப்படி இருக்கு, நடக்கக்கூடிய தசாபுதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அந்த வயதோட்டத்தை வச்சு கூட நம்ம அந்த வயதோட்டத்தை லக்னத்தை வச்சு இப்போ அவங்க நடக்கக்கூடிய தசாபுதிகள் எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சு கூட நம்ம ஒரு பலனை நம்ம தீர்க்கமாக சொல்லலாம். இப்போ இதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ இல்லை நல்லா இருக்கு எதுவானா நம்ம என்ன நம்மளுக்கு என்ன சொல்லுதோ அதே மாதிரி சகுன நிமித்தங்கள் நீங்க நான் எனக்கு கிடைக்கிற ஒரு என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, நம்ம காலையில ஏதாவது ஒரு கோயிலை பத்தி நினைச்சிருப்போம், அந்த கோயிலே தான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்ததுன்னா கண்டிப்பா அந்த சூழ்நிலை தான் வரும். இந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா அந்த இது இருக்குமா இல்லையோ, ஆனா அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய சில பிரபஞ்ச சக்திகள் நம்மளுக்கு உணர்த்தும்.
இவங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும் ஏது சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து உணர்த்தும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து இந்த ஜாதகம் நம்ம கையில் எடுத்த உடனே பார்க்கும்போது அதே மாதிரி கோச்சார கிரகங்கள் நம்ம வந்து வச்சுக்கணும். கோச்சார கிரகங்கள் வச்சுக்கிட்டு இப்போ அவங்க என்ன விஷயமா கேட்க வந்திருக்காங்க, அந்த அதிபதி இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்காங்க, அதுக்கு 6-8 12 இருக்காம இல்லாம எப்படி இருக்காங்க, 4-7 10 இருக்காங்களா, இப்போ 6-8 12 இருந்தாங்கன்னா நல்லா தசா புத்தி ஓடிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கோச்சார குரு வந்து அந்த காரக கிரகத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். கோச்சாரத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த கோச்சாரத்தில் அந்த பாவகத்துக்கு அந்த கிரகம் வந்து திரிகோணத்தில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தீர்க்கமாக வந்து அவங்களுக்கு வந்து சொல்லலாம். அந்த நாள் எடுப்பெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது அந்த கிரகங்கள் எத்தனை நாள் போகுது, எத்தனை மாதங்கள் ஓடுமோ அதை பொறுத்து கூட நம்ம வந்து கால நிர்ணயம் பார்த்து நம்ம வந்து சொல்லலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸு நம்ம வந்து ஒரு ஜாதகம் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக வந்து விஷயத்த நம்ம வந்து தீர்க்கமாக சொல்லலாம். இப்படி தான் அடியன் வந்து பார்க்குற சில டிப்ஸு. அப்புறம் மேலும் ரொம்ப பிரச்சனையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தோட தேவதையும் அதிதேவதையும் தெய்வத்தையும் கும்பிட்னாங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சால்வ் ஆகும். எதுவாக இருந்தாலும் நம்ம சந்திரனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ நம்ம ஜென்ம நட்சத்திர வழிபாடு கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம அவங்களோட ஜென்ம நட்சத்திர வழிபாடு அந்த மாதத்தில் எப்போ வருதோ ஒவ்வொரு மாதத்துலேயும் அவங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பணும்னா நல்லபடியாக அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து தீரும். இப்போ வந்து வராங்க அவங்க எல்லாருமே வந்து பர்த்டேன்னு சொல்கிறாங்க. பர்த்டேனா என்ன கொண்டாடுறாங்க, இங்கிலீஷ் தான் கொண்டாடுறாங்க. இங்கிலீஷ் தேதி கொண்டாடக்கூடாது. அந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய அந்த ஜென்ம நட்சத்திரம் தான் அவங்க வந்து அவங்க பிறந்த நாளை கொண்டாடணும். ஏன்னா அந்த நட்சத்திரம் தான் அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திர மண்டலத்துக்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போதான் நம்ம கேட்கறத வந்து இறைவன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நீங்க வந்து போறீங்க 10ஆம் தேதி நான் பிறந்தேன், இந்த மாசம் 11ஆம் தேதி மாசம் பிறந்தேன், 10ஆம் தேதி பிறந்தேன்னு சொல்லி நீங்க போறீங்க. ஆனா 10ஆம் தேதி வந்து பஞ்சாங்கத்துல வேற நட்சத்திரமா இருக்கலாம், ஆனா நீங்க பிறந்தது வந்து வேற நட்சத்திரமா இருக்கலாம். அப்புறம் எப்படி கொடுப்பாங்க தெய்வம்? ஸோ நம்ம என்ன நட்சத்திரத்துல பிறந்தோமோ அந்த மாசத்துல அந்த நட்சத்திரம் வரும்போது நம்ம போய் நம்ம ஒரு தானம் பண்றதோ, நம்ம வந்து போய் ஒரு கோயில் வழிபாடு பண்றதோ, தீபம் வேத்துறதோ எதுவா இருந்தாலும் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணாதான் நம்மளுக்கு வந்து 100% நம்மளுக்கு வந்து இதாகும், சக்சஸ் ஆகும். இது வந்து என்ன செய்யறாங்கன்னா சில ஜோதிடர்கள் இங்கிலீஷ் தேதியை கூட பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம வந்து மாற்றி ஆகணும். நம்ம மாத்தினாதான் நம்ம வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து தீர்க்கம் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர நம்ம முதல்ல மாற்றணும். அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நிறைய ஃபேஸ்புக்லலாம் பார்ப்பாங்க பெரிய பெரிய ஜோசியர்லாம் இந்த நாள் கொண்டாடினான்னு சொல்லுவாங்க. அவங்களே வந்து சில பேர் வந்து அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நான் வந்து பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் நீங்க வந்து கண்டிப்பா சொல்லுங்க. ஜென்ம நட்சத்திர வழிபாடு தவிர ஒரு தீர்க்கமான ஒரு வழிபாடு எதுவுமே அடியேன் தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா திதி கணபதி வழிபாடு பண்ணுங்க. அது வந்து அருமையா இருக்கும். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கணபதி இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொடுக்குறீங்கன்னா வாழப்பாடி சங்கத்துல நான் வந்து போட்டு விடுறேன். அந்த திதி கணபதி வழிபாடை வந்து கண்டிப்பா பண்ணுங்க. அப்ப அந்த ஒவ்வொரு திதிக்கும் ஓம் கால சொற்பாய்ப்பி காலாய் தன்பி தன்னோ காலைவோ ஸ்ரீநித்த கணபதி பிரச்சோதயாத்துன்னு சொல்லிட்டு அது வந்து பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் தட்டணும். ஒவ்வொரு திதிக்கும் மகா கணபதி, அது மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கணபதி இருக்காங்க, உச்சிஷ்ட கணபதி அது மாதிரி. ஸோ எந்த திதியில பிறந்திருக்காங்களோ உங்க வாடிக்கையாளருக்கு அந்த திதி கணபதியோட மந்திரத்தை எழுதி கொடுங்க. அந்த திதி கணபதி எங்கேயாவது இருக்கலாம். நீங்க கூட நீங்க கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா பாருங்க. இப்ப இங்க வந்து நர்த்தன கணபதி இருக்காங்க இங்க, அதாவது டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு கணபதி. இப்ப எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கிற ஒரு தெய்வங்களை வந்து நம்ம தீர்க்கமா பார்க்கணும். எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்க, அந்த மாதிரி இதை வந்து நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளோட வாடிக்கையாளர் நமக்கு இல்லாட்டியும் நம்மளோட வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து இந்த கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா அந்த இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி தெய்வம் வந்து கொடுக்கும்னு சொல்லிட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். யாராவது ஒருத்தர் மூலியமாக தான் நமக்கு வந்து அந்த சொல்யூஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். தெய்வமே நமக்கு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லாமே இதை வந்து நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜராக இல்லாமல் வாடிக்கையாளருக்கு ஒரு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க முடியுமே தவிர we are not, நம்ம வந்து ஒரு தெய்வம் கிடையாது. தெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர், நம்ம மூலியமா தெய்வம் வந்து நம்ம மூலியமா அவங்களுக்கு வந்து அவங்க பிரச்சனையை நம்ம வந்து தீர்க்கிறோமே தவிர நம்ம வந்து பர்ஃபெக்டான தெய்வம் கிடையாது. எல்லாம் முடிவு பண்ணிட்டே வந்திருப்பாங்க, ஆனாலும் நம்ம கிட்ட இருந்து கேட்டு போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க முடிவு பண்ணிட்டு வந்ததை வந்து நீங்கள் கோயிலில் கேட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க நம்ம கோயிலில் வாக்கு கேட்டுட்டோம்னு சொல்லுவாங்க.
கோயிலில் வாக்கு கேட்ட பிறகு நம்ம கிட்ட வர்றது வந்து தேவையே இல்லை. அதுதான் அடியனோட சிறு கருத்து கூட. ஸோ இந்த வாய்ப்பளித்த வாழப்படி ஜோதிட சமூகத்துக்கு